ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரதி ஃப்ரம் காஷ்மீர். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னது நான் வந்துட்டு காஷ்மீரில் 4 வருஷமாக இருக்கிறேன். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சென்னை. நான் இங்கே ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே தவிர நம்ம ட்ராவல் ஏஜென்சி நேம் என்ன அப்படின்னு நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ கடைசியில் வந்துட்டு நம்ம ட்ராவல் ஏஜென்சி நேம் என்னன்றது வந்துட்டு உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் வீடியோ போட்ட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வின்டர் சீசன் தொடங்க போகுதுங்க. வின்டர் சீசனுடைய மொத்த தகவல்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்குண்டான வீடியோ தான் இது. வின்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தம் 4 மாதம், அதாவது வந்துட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 4 மாதம்தான் வின்டர் சீசன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. யாராச்சும் காஷ்மீர் வர விருப்பப்பட்டீங்க, காஷ்மீர் வரத்துக்கு பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நவம்பர் மாதத்துலேருந்தே வரலாம். அதாவது நவம்பர் மிட்ல இருந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். அதாவது நவம்பர் 10-15 தேதிக்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்னோ கிடைக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் மாதம் தொடங்கிடுச்சு. அக்டோபர் ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்காதீங்க ரோடெல்லாம் ஸ்னோஃபால் ஆகுது அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அதாவது வந்துட்டு அந்த பீக்கில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மவுண்டன் மேலே அந்த பீக்கில் வந்துட்டு ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்துட்டு 5ஆம் தேதியிலேருந்தே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் வந்துட்டு காஷ்மீரில் விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப, அதாவது ஸ்ரீநகர் வந்துட்டு அவ்வளோ குளிராது. ஸ்ரீநகர்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்துட்டு 10 டிகிரி, பயங்கரமான குளிருங்க. இது இல்லாமல் இருக்க முடியாது. பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சூடு இல்லைன்னா வந்துட்டு ஸ்ரீநகர்லேயே இப்போ இருக்க முடியல. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு 10 டிகிரி, பயங்கர மழை பெய்யுது. ஸ்னோஃபால் வந்துட்டு விழுக ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபரில் வந்துட்டு தொடங்கிடுச்சு. அதாவது தொடங்கிடுச்சுன்னா வந்துட்டு நமக்கு கிடைக்காத இந்த பீக்லலாம் வந்துட்டு ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குல்மர்க், பால்காம், சோன்மார்க் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு பனி விழுக தொடங்கிடுச்சு. நம்ம வரது ப்ராப்பர் வின்டர் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. நவம்பர் மிட்ல நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்னோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். டிசம்பரில் நவம்பர் கூட கம்பேர் பண்ணையில் டிசம்பரில் இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும். ஜான், ஃபெப் இந்த 2 மாதங்க அந்த ரோடு, நம்ம போகிற வண்டி, அது மேலெல்லாம் வந்துட்டு, அதாவது வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு ஸ்னோ விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹெவி ஸ்னோஃபால் வந்துட்டு ஜான், ஃபெப்ல வந்துட்டு பார்க்கலாம். நிறைய நாங்கள் ஸ்னோ பார்க்கணும், அதாவது ரோடெல்லாம் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வந்துட்டு யார்கிட்டையும் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்கவே வேணாங்க. நீங்கள் ஜான், ஃபெப் அந்த 2 மாதத்தை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். அதாவது ரோடெல்லாம் வந்துட்டு ஸ்னோ பார்க்கணும், வண்டி மேலே வந்துட்டு ஸ்னோ விழுகும், அதை வந்துட்டு வாய்ப்பு வச்சு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்னோ பார்க்கணுன்னா வந்துட்டு நீங்கள் ஜான், ஃபெப் இந்த 2 மாதம் வந்துட்டு நீங்கள் காஷ்மீர் வரலாம். இந்த ஜனவரி, பிப்ரவரின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்னோஃபால் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் லக்கிலி வந்துட்டு கொஞ்சம் ப்ரீவியஸாக வந்துட்டு டிசம்பர் மாதமே தொடங்கும். டிசம்பர் மாதம் கூட வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஸ்னோ வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது லக்கிலி தான். அதாவது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஸ்னோ கிடைக்கும் டிசம்பர் மாதம் அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ஜனவரி, பிப்ரவரி பார்த்திங்கன்னா அந்த ரோடெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்னோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஜான், ஃபெப் இந்த 2 மாதத்தில். டிசம்பரில் நல்ல ஸ்னோ கிடைக்கும். நவம்பர் மிட்ல இருந்துமே உங்களுக்கு ஸ்னோ கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்துட்டு வின்டருக்கு உண்டான மாதம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த 4 மாதம். ஆனால் இப்போவுமே ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பீக்லலாம் வந்துட்டு விழுக ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக வந்துட்டு இந்த குல்மர்க், சோன்மார்க், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால்காம் இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனுடைய தாக்கம் தான் வந்துட்டு இங்கே நமக்கு தெரியுது. டெம்பரேச்சர் வந்துட்டு 10 டிகிரி. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு வின்டர் மாதம். வின்டர் மாதத்தை பற்றி வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
என்ன சொல்ல போகிறேன்னா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு போவோம். டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் காஷ்மீருக்கு வந்துட்டு வின்டர் டைமில் நீங்கள் வர விரும்புனீங்கன்னா வந்துட்டு தயவு செய்து வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ட்ரெயினில் வரதை வந்துட்டு தவிர்த்துருங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஜம்மு வரைக்கும் ட்ரெயினில் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜம்முலேருந்து வந்துட்டு ஸ்ரீநகர் வரைக்கும் வந்துட்டு வண்டின்ற மாதிரி ஹையர் பண்ண பார்ப்பாங்க. அப்படிங்கையில் வந்துட்டு உங்களுக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகும், ஹெவி ஸ்னோஃபாலால் வந்துட்டு ரோடு பிளாக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நினச்ச டைமுக்கு வந்துட்டு நினச்ச இடத்த வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ண முடியாது. அப்படி இருக்கையில் உங்களுடைய மொத்த அந்த காஷ்மீருக்கு உண்டான அந்த மொத்த ப்ரோக்ராமுமே வந்துட்டு உங்களுக்கு சொதப்பலாயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஆப்ஷனே வச்சுக்காமல் வந்துட்டு ஃப்ளைட்டில் வர்றது தான் வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வின்டருக்கு, சம்மரில் நீங்கள் எப்படி வேணாலும் வந்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற மொத்த தகவலுமே வந்துட்டு வின்டருக்கு தாங்க. வின்டருக்கு நீங்கள் காஷ்மீர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஃப்ளைட்டை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல விஷயம். ஸ்டே வந்துட்டு 2 ஸ்டே இருக்குங்க உங்களுக்கு. ஒன்று வந்துட்டு டால் லேக்கில் வந்துட்டு ஹவுஸ் போட் ஸ்டே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹோட்டல் ஸ்டே இருக்குது. டல் லேக்கில் வந்துட்டு ஹவுஸ் போட் ஸ்டே வந்துட்டு வின்டரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறது கிடையாதுங்க. அது வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறதும் கிடையாது. வின்டர் டைமில் நீங்கள் ஹவுஸ் போட் எடுத்துக்கோங்கன்ட்டு. காரணம் என்னென்னா வந்துட்டு காஷ்மீரில் வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கும். வின்டரில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்படிங்கையில் வந்துட்டு ஹவுஸ் போட் ஆகப்பட்டது வந்துட்டு அந்த டல் லேக்கில் வந்துட்டு தண்ணியில் இருக்குது. அப்படிங்கையில் வந்துட்டு சில்லர்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நம்ம ஹவுஸ் போட் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம இல்லைங்க, பெரும்பாலும் காஷ்மீரில் இருக்கிற எந்த ட்ராவல் ஏஜென்சியுமே வந்துட்டு ஹவுஸ் போட் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இல்லை நாங்கள் எவ்வளோ குளிர்னாலும் பார்த்துப்போம், நாங்கள் ஹவுஸ் போட்டு வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டே பண்ணுறோம், இவ்வளோ தூரம் காஷ்மீர் வந்துட்டு ஹவுஸ் போட்டு ஸ்டே பண்ணுறது இல்லைன்னா அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் கொடுப்போமே தவிர எங்ககிட்ட நீங்கள் அட்வைஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் ஹவுஸ் போட்டு வேண்டான்னு தான் சொல்லுவோம். வின்டரில் ரூம் ஸ்டே எதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லி வந்துட்டு பெட்டில் வந்துட்டு பவர் பிளாங்கெட் என்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பளி மாதிரி இருக்குங்க. அந்த கம்பளியில் வந்துட்டு ஒரு வயர் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு கரண்ட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ வந்துட்டு பெட்டை வந்துட்டு ஹீட்டாக வச்சுக்கும். அதுலேயுமே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குங்க. அந்த மீடியம் லோ நம்ம எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி தான். ரொம்ப பெட்டு ஹீட்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லோவில் வச்சுக்கலாம், மீடியம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது அந்த பவர் பிளாங்கெட்டை. நீங்கள் கட்டிலில் ஒன்ஸ் ஏறிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு குளிரே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். கட்டில் நல்லா கதகதப்பாக இருக்கும். செகண்ட் ஒன் வந்துட்டு ரூமில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டர் இருக்கும். எப்படி நம்ம ஊரில் வந்துட்டு ஏசி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இங்கே ஹீட்டர் இருக்கும். ஹீட்டரையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ரூம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு கதகதப்பாக இருக்கும். ஹோட்டல் ரூம் வந்துட்டு எடுக்கிறதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேசிக், அதாவது ஸ்டாண்டர்ட் கேட்டகிரி அந்த ரூம்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வின்டர் டைமில் வந்துட்டு எடுத்தோம்னா என்ன ப்ராப்ளம்னா வந்துட்டு வெறும் பவர் பிளாங்கெட் மட்டும்தாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ப்ளோவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க பவர் பிளாங்கெட்டோட. இது 2 தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்துட்டு நிறைய பவர் கட் ஆகும். அதுவும் வின்டர் வந்துச்சுன்னா பொதுவாகவுமே வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு காஷ்மீரில் வந்துட்டு கரண்ட் பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனாலுமே நம்மளால் வந்துட்டு தாங்க முடியாது. இங்கே வந்துட்டு மணிக்கணக்கில் போகும் காஷ்மீரில். அதுவும் வின்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக போகும். இப்போ நான் காமிச்ச இந்த ப்ளோவர் ஆகட்டும் இல்லை பவர் பிளாங்கெட் ஆகட்டும், இது வந்துட்டு திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே வந்துட்டு பெட்டு வந்துட்டு அந்த நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். அப்படின்னால திரும்ப உங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். இதே வந்துட்டு ஒரு வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டார் கேட்டகிரி ஹோட்டல் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு ரூம் ஹீட்டர் இருக்கும். அந்த ஹீட்டரில் வந்துட்டு என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏசி மாதிரி தாங்க. ஏசி ஓட விட்டு வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் நமக்கு பவர் கட் ஆச்சுன்னா கூட
அந்த கூலிங் வந்துட்டு நம்ம ரூமில் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் ஹீட்டரை ஓட விட்டு வந்துட்டு கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த கதகதப்பு வந்துட்டு ரூமில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் வந்துட்டு தாங்கும். அதனால் வந்துட்டு இந்த வின்டர் டைமில் இது ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கணும். வின்டர் டைமில் வந்துட்டு யாராச்சும் காஷ்மீர் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஹோட்டல் அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் வந்துட்டு நீங்கள் எடுக்காமல் அந்த 3 ஸ்டார் ஹோட்டல் அந்த கேட்டகரி வந்துட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. அந்த கேட்டகரியில் போகையில் இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஹீட்டர் இருக்கும். கை கழுவுற இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு கீசர் இருக்கும். ஸோ உங்களுக்கு மொத்தத்தில் ஹோட்டலில் வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ணையில் எங்குமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபீல் வராது. ரொம்ப குளிருது, நமக்கு காஷ்மீரில் இருக்கிறோம் ரொம்ப குளிருது அந்த ஃபீல் வராது. அந்த ஃபீல் வராத அளவுக்கு அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். இது தாங்க வந்துட்டு நம்ம ஹோட்டல் என்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம ஹோட்டல் ஸ்டேன்றது வந்துட்டு வின்டரில் எதுக்கு எடுக்கணும்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால தான் ஹோட்டல் ஸ்டே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு